ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபிஷ் வாங்கினோம் இல்லையா? ஸோ அந்த ஃபிஷ்ஷை இப்போ நம்ம குழம்பு வச்சுருவோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷோட ஊலா ஃபிஷ்ஷும் கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அதுவும். ஸோ நான் அந்த ஃபிஷ்ஷு வாங்கினது இந்த நகர ஃபிஷ்ஷும் ப்ரானும் தான் வாங்கினேன். ஸோ இதை நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நகர ஃபிஷ்ஷை குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, என்னென்ன பண்ணேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஷ் அந்த அக்கா நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க. நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் குழம்பு பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன்னா மாங்காய் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை நம்ம வாஷ் பண்ணி போட்டுருவோம். பாருங்கள், அந்த குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரும்போது ஃபிஷ்ஷை போடுங்க. ஏன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கையிலே நீங்கள் ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபுல்லாக உடஞ்சிரும். ஸோ அது கரெக்டான ஒரு பொசிஷனில் நமக்கு கிடைக்காது. இது பெப்பர் பாயில்டு எக்கை பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சாட்டே பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டேன். நகர ஃபிஷ் தான், உடையாமல் வருது பாருங்கள். அப்படி இருந்தால் சில ஃபிஷ்ஷு உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் ரொம்ப லேசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு என்னமோ தெரில. இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாதம், ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் எக்கு, நம்ம ஃபிஷ் குழம்பு, அதோட ஆனியன் வித்து பொமேக்ரானட் சாலட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட லன்ச். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஃபிஷ் கிடைச்சா நீங்களும் இந்த ஃபிஷ் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப ஹெல்த்தி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.